வணக்கம் நேயர்களே, இந்த திரைச்சித்திரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சினிமா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 70 வருஷங்கள் இருந்தாலும் அதோடைய அழகும் இளமையும் கூடுதே தவிர குறையல. அந்த காலத்து படங்களா இருந்தாலும் சரி, இந்த காலத்து படங்களா இருந்தாலும் சரி, அப்ப நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்ததையும் இப்ப நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் ஒரு தொகுப்பா வழங்குறது தான் இந்த திரைச்சித்திரம். இன்றைய திரைப்படங்கள்ல காட்சிகளும் கதாபாத்திரங்களும் தத்ரூபமாவும் யதார்த்தமாவும் இருக்கிறது தான் பெரும்பாலான படங்கள் வெற்றி அடையறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. மலபார் குளிர் விட்டு போச்சா? குளிர் விட்டு போல, நான் இந்த ஊரு விட்டே போறேன். என்னடி சொல்ற? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடினா? ஊனா கிட்ட பிடிக்க பாருங்க. நீ உதட்ட பிடிக்கற? ஜப்பான் ஜோசியமா சொல்றேன்? ஜப்பான் ஜோசியம்? நான் உனக்கு இப்போ மலபார் ஜோசியம் பாருங்க கேட்டோம். நான் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மறக்க முடியாம பெரிய தாடி வச்சுட்டு ஷர்ட் எல்லாம் கிழிச்சிட்டு மலபார் மலபார்னு ரோடு அலைப்புகல சோகம், சந்தோஷம், காமெடி, சென்டிமெண்ட்ஸ் இப்படி பல விஷயங்கள் அடங்கியிருக்கும். இதுதான் சினிமால ரொம்ப அழகா பிரதிபலிக்கிறாங்க. இன்றைய சூழல்ல திரைப்படங்கள்ல தாதாக்களோட கொடி பறக்குதுன்னு சொல்லலாம். சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை செஞ்ச தலைவர்களுடைய படம் இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டின்னு சொன்னா அது மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி தாதாக்களை தலைவர்களாகவும் ஹீரோக்களாகவும் படங்கள்ல காட்டுறது இளைஞர்களுக்கு கெட்ட வழிகாட்டினா அது பொறுக்க முடியாத உண்மை. ஒரு நல்ல மனிதனை சமுதாயத்துக்கு உருவாக்கி கொடுக்கிற கடமை தாய் தந்தையருக்கு மட்டும் இல்ல, இன்றைய சூழல்ல சினிமாக்கும் உண்டு. சரி, இப்போ ஒரு புதிய படத்துல இருந்து ஒரு புதிய காட்சியை பார்க்கலாம். இல்லடா, போயிடலாம். டேய், நமக்கெல்லாம் தாங்காதடா. வாடா. டேய், சொன்ன கேள, வந்துடுறா. வாங்க 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 வாங்க, உள்ள போங்க உள்ள போங்க. வாங்க உள்ள போங்க உள்ள போங்க. இல்ல, மழைக்கு ஒதுங்குற நாய் போச்சு. நல்லா ஒதுங்கி நில்லுங்க, அப்புறம் ஒதுங்குறதுக்கு அர்த்தம்லாம் போடும். வாங்கம்மா, நீங்களே லேட்டா வந்து எப்படி? உள்ள போங்க, வீட்டுல ஒரு சின்ன விசேஷம். என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் சாப்பிட்டு போங்க. ஆமா, நீங்க எல்லாம் இந்த காலேஜா? நானும் இந்த காலேஜ் தான். 65 செட்டு படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போல, வீட்லயே குத்தொழுக்கு பண்ற வச்சு செட்டில் ஆயிட்டேன். நமக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க மாயத்துல இருந்து. சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். சமீபத்துல கும்பகோணத்துல இப்படி ஒரு மழையை பார்த்ததே இல்லை. 1985ல விஜயவாடா போயிருந்தேன். இதே மாதிரி செம்ம மழை. ஒரு குருக்கள் கும்பகோணத்துக்காரர் தான், அவர் வீட்டுல போய் தங்கிட்டேன். மழை விட்டு ஊர் வந்து சேர்க்க போதும் போது காபி சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. இந்த மழைக்கு சூடா காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. பவானி, 4 காபி கொண்டா. வாங்க 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 வா. என்னடா இந்த ஆளு மழைக்கு உதவுனதுக்கெல்லாம் காபி கொடுத்துட்டு இருக்கான்? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கு போய் தான் நாட்டுல மழையே பெய்யுது.